கன்னி கன்னி ராசியில் இது நாள் வரைக்கும் நீங்கள் எந்த விஷயத்தை கஷ்டப்பட்டு முடிச்சே ஆகணும் அப்படின்னு முயற்சி செஞ்சுக்கிட்டு இருந்தீங்களோ அந்த முயற்சிகள் மிகப்பெரிய அளவில் வெற்றி அடைய போகுது. நடக்காமல் இருந்த திருமணம் மிகப்பெரிய அளவில் பிரம்மாண்டமான முறையில் அத்தனை உறவினர்களும் சேர்ந்து நடத்தி வைப்பாங்க. மிகப்பெரிய அளவில் கன்னிக்கு திருமணம் தள்ளி போய்கிட்டே இருந்திருக்கும். அது இந்த 2025 முடிவில் மிகப்பெரிய அளவில் நடக்கும் அப்படின்ற நம்பிக்கையை உங்களுக்கு கொடுக்கும். வரக்கூடிய புத்தாண்டில் உங்களின் வாழ்க்கை புதியதாக ஆரம்பிக்கும். மிகப்பெரிய அளவில் திருமணம் நடக்கும். அதாவது உங்களுக்கு இருக்கக்கூடிய அத்தனை ஆசைகளுமே ஒவ்வொன்றாக நிறைவேறக்கூடிய காலமும் நேரமும் கணிஞ்சு வந்தாச்சு அப்படின்னே சொல்லலாம். அதுலேயும் இந்த உத்திரம் நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய அன்பர்களின் கனவுகள் பலிக்க போகுது. நீங்கள் வேலையை தேடிக்கிட்டே இருக்கிறீங்க, ஆனால் உங்களின் மனதிற்கு பிடித்த வேலை கிடைக்காமையே இருக்குது இல்லையா? மிகப்பெரிய வேலை உங்களுக்கு கிடைக்க போகுது. அப்படி கிடைக்கும் பொழுது நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, கதவை மூடாமல் இருக்கணும். அதாவது உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கதவை சொல்லலை, உங்களின் மனக்கதவை நீங்கள் மூடாமல் இருக்கணும். மனசை திறந்தே வச்சுருக்கணும். அப்போ தான் தெய்வம் உள்ளே வந்து குடியேறும். நீங்கள் எனக்கு இது கிடைக்காது, என்னால் இதை செய்யவே முடியாது, என்னால் இது முடியாது, நடக்காது அப்படின்னு உங்களின் மனதை நீங்களே பூட்டு போட்டு வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா வரக்கூடிய அத்தனை யோகங்களும் திரும்பி இன்னொரு இடத்துக்கு தான் செல்லும். அதாவது உங்களின் மீது தப்பே கிடையாது. காரணம் என்னென்னா, பல முறை நீங்கள் முயற்சி செஞ்சு தோல்வியை மட்டுமே கண்டதால் எனக்கு இது நடக்காது அப்படின்ற ஒரு நம்பிக்கை உங்கள் மேலே உங்களுக்கே வந்துருச்சு. மிகப்பெரிய அளவில் நீங்கள் உங்களின் முயற்சிகளை நம்பினால் உங்களை வாழ்க்கை கண்டிப்பாக கோபுரத்தில் கொண்டு அமர வைக்கும். இந்த சித்திரையில் இருக்கக்கூடிய 1ஆம் 2ஆம் பாதம் அன்பர்கள், நீங்கள் எந்த விஷயத்தையும் தானாக முன் வந்து கஷ்டப்பட்டு செய்ய வேண்டாம். இனிமேலும் எந்த விதமான கஷ்டமும் உங்களுக்கு கிடையாது. ஏன்னா கடந்த காலத்தில் நிறைய கஷ்டப்பட்டுட்டீங்க, நிறைய கண்ணீர்களை சிந்திட்டீங்க. அதுலேயும் சித்திரையில் இருக்கக்கூடிய பெண்கள், நீங்கள் சிந்திய அத்தனை கண்ணீர்களும் இந்த பூமியில் முத்துக்களாகவும் வைரங்களாகவும் ஜொலிக்க போகுதுன்னே சொல்லலாம். மிகப்பெரிய அளவில் உங்களின் பல நாள் கனவு பலிக்க போகுது. நீங்கள் வெளிநாட்டுக்கு போகக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும். உங்களை தள்ளி வைத்த உறவினர்கள் உங்களின் அன்பை தேடி வந்து உங்களுடன் இணைவார்கள். மிகப்பெரிய அளவில் பிரிந்த சொந்தங்கள் கன்னியை தேடி வரும். சிந்திய அத்தனை கண்ணீருக்கும் விலை கிடைக்க போகுது. உங்களின் மனம் சந்தோஷமாக இருக்க போகுது. மிகப்பெரிய அளவில் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்திற்கு கன்னி நகர முடியும். இது நாள் வரைக்குமே எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும் ஏதோ ஒன்று தடுத்துக்கிட்டே இருந்தது இல்லையா? அந்த தடை, கண்ணுக்கு தெரியாத தடை விலக போகுது. நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறி செல்ல போறீங்க. கன்னி ராசியில் இருக்கக்கூடிய 30% அன்பர்கள் திருமணம் ஆகியும் இன்னமும் குழந்தை பாக்கியத்தை பெறாமல் இருக்கிறீங்க. அதனாலேயே எந்த ஒரு நல்ல விஷயத்துலையும் உங்களால் கலந்து கொள்ள முடியல. உற்றார் உறவினர்கள் முன்னாடி தலை நிமிர்ந்து நிற்க முடியல. எங்கேயாவது போனால் யாராவது மனம் புண்படுற மாதிரியே பேசுவாங்க இல்லையா? அந்த வாய்க்கெல்லாம் பூட்டு வரப்போகுது. 2026 மிகப்பெரிய குழந்தை பாக்கியத்தை இந்த வாராகி அம்மனே உங்களுக்கு வாரி வழங்க போகிறாள். அதனால் வாராகி தேவியை மனதில் தினம்தோறும் சுமக்க ஆரம்பிங்க. நீங்கள் எந்த அளவுக்கு வெற்றியை நோக்கி நகர்றீங்களோ அந்த அளவுக்கு வாராகி தாயை நீங்கள் மனதோடு சுமந்து கொண்டே போகணும். மிகப்பெரிய அளவில் அத்தனை கெட்ட சக்திகளும் அத்தனை கண் திருஷ்டிகளும் உங்களை விட்டு விலகும். மிகப்பெரிய அளவில் கன்னி வாழ்க்கையில் உயரும். ஹஸ்தம நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய கன்னி ராசி அன்பர்கள், நீங்கள் போராடிக்கிட்டு இருந்த போராட்டத்திற்கு மிகப்பெரிய வெற்றி கிடைக்க போகுது. அதாவது
பல நாளாக முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தீங்க, தோல்விகளை மட்டுமே தான் பார்த்துக்கிட்டே இருந்தீங்க. அந்த தேர்வில் வெற்றியை பார்க்க போறீங்க. மிகப்பெரிய அரசு தேர்வை எழுதி அதில் வெற்றியை காண முடியும். 2026 மிகப்பெரிய பொக்கிஷமான ஆண்டு. அதனால் காலதாமதமே இல்லாமல் செய்ய வேண்டிய வேலைகளை செவ்வன சீராக செய்தால் மிகப்பெரிய அளவில் கன்னி உச்சத்தை சென்று அடையும். யாராவது ஏதாவது சொல்லிட்டா மன உளைச்சலுக்கு நீங்களே ஆளாகி செய்யக்கூடிய வேலைகளை இடைவெளி விட்டு விட்டு செய்யாமல் இருங்க. ஒரு நாள் செய்வீங்க, 2 நாள் இடைவெளி விட்டுடுவீங்க, மறுபடியும் 3ஆவது நாள் தொடங்குவீங்க. அப்படி தொடங்கும் பொழுது ஆதியிலிருந்து தொடங்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும். அதனால் யார் என்ன சொன்னாலும், எத்தனை பேர் இழிவாக பேசினாலும் அதையெல்லாம் நீங்கள் காதில் வாங்காமல் போர்க்களத்தில் இருக்கக்கூடிய குதிரையை போல நீங்கள் உங்களின் லட்சியத்தை நோக்கி ஓடணும். அந்த குதிரைக்கு கண்கள் இருபுறமும் கட்டப்பட்டிருக்கும். அதனால் அது எந்த திசையிலையும் பார்க்காது, எந்த திசையிலையும் போகணும் அப்படின்னு நினைக்காது. அப்படி தான் நீங்களும் உங்களின் லட்சியத்தை நோக்கி செல்ல வேண்டும். மிகப்பெரிய அளவில் வெற்றியை அடைய முடியும். அதாவது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அடிப்படை பாசம் கூட கிடைக்காமல் போவதற்கு காரணம் பணம். அந்த பணத்தை மிகப்பெரிய அளவில் கண்ணி குறைவில்லாமல் நிறைவோட சம்பாதிக்கக்கூடிய காலமும் நேரமும் கணிஞ்சு வந்தாச்சுன்னே சொல்லலாம். நீங்கள் எந்த ஒரு வேலையை செய்கிறீங்களோ அந்த வேலையில் கவனம் செலுத்துங்க. மிகப்பெரிய அளவில் பணம் உங்களை தேடி வரும். செல்வம் தேடி வந்தாலே மற்ற எல்லா உறவுகளும், எல்லா விதமான விஷயங்களும் உங்களை நாடி வரும். இதுதான் சூட்சமமே. அதனால் செல்வத்தை சம்பாதிக்கக்கூடிய விஷயத்தில் மட்டும் தண்ணி கவனம் செலுத்தணும். எனது அன்பான அன்பர்கள், இனியும் தேவையில்லாத விஷயத்திற்காக இந்த பூமியில் கண்ணீர் சிந்தக்கூடாது. மிகப்பெரிய அளவில் இரத்த பந்தங்களே விரோதியாக இருந்தாலும் சரி, அவையெல்லாம் மாறி நீங்கள் மன சந்தோஷத்தோடு சுபிக்ஷமாக வாழணும். மிகப்பெரிய அளவில் கன்னி உயரத்தை சென்று அடையும் பொழுதுதான் உங்களை சுற்றி இருக்கக்கூடியவர்கள் அவர்களையும் உங்களுடன் தொழிலில் சேர்த்து கொள்ளுமாறு கேட்பார்கள். அவர்களையும் உங்களுடன் வேலையில் சேர்த்து கொள்ளுமாறு கேட்பார்கள். அந்த நேரத்தில் தான் நீங்கள் முடிவெடுக்கணும். யாரை அருகில் வைக்க வேண்டும், யாரை தொலைவில் வைக்க வேண்டும் அப்படின்னு. கன்னி தவறு செய்யக்கூடிய இடமே இதுதான். ஏன்னா பாசம் கண்ணை மறைச்சிடும். அதனால் நீங்கள் இது நாள் வரைக்கும் தடுக்கி விழுந்துட்டீங்க. இனிமேலும் தடுக்கி விழாமல் இருக்கணும்னு அதுதான் ஆரம்பத்திலே சொன்னேன். மனக்கதவை திறந்து வைக்கணும். மனக்கதவை நீங்கள் திறந்து வைத்தாலே எது சரி எது தவறு அப்படின்ற விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதனால் மேலும் மேலும் செஞ்ச தவறையே செய்யாமல் இருப்பீங்க. உங்கள் மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கையை நீங்களே குறைவாக எடை போடாதீங்க. அதாவது ஆலமரத்தின் விதை ஒரு பொழுதும் நான் வளரவே மாட்டேன், என்னால் இந்த உலகில் கஷ்டப்பட்டு முட்டி மோதி வளர முடியாதுன்னு நினச்சதே கிடையாது. அப்படி நினைக்காம இருந்து நம்பிக்கையோட வாழ்ந்ததால தான் அந்த மரம் விருட்சமாய் வளர்ந்தது. அதை போல நீங்களும் உங்கள் மேலே வைக்கக்கூடிய நம்பிக்கையை மிகப்பெரிய அளவில் பிரம்மாண்டமாக வைக்கணும். என்னால் இந்த காரியத்தை சாதிக்க முடியும், எனக்கு இந்த நல்ல விஷயம் நடக்கும் அப்படின்னு நினைத்தால் போதும், அத்தனை நன்மைகளும் உங்களுக்கு நடந்து கொண்டே இருக்கும். நம்பிக்கையோடு இருங்க, நல்லது மட்டுமே தான் நடக்கும். அடுத்த காணொளியில் விரைவில் சந்திப்போம். கன்னி ராசியை பற்றி நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சிக்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நமச்சிவாய வாழ்க, நாதந்தாள் வாழ்க, இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. ஓம் நம சிவாய. நன்றி.